ஒரு பொசிஷனில் தான் இருப்போம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா ஹாம்ஸ்ட்ரிங் எப்போவுமே டைட்டாக இருக்கும். ஒரு 25 வாட்டி குனிஞ்சு தரையை தொடுங்க. 1 2 இது மாதிரி 25 வாட்டி குனிஞ்சு தரையை தொடுங்க ஃபஸ்ட்டு. செகண்ட் இடுப்பில் கையை வச்சு பின்னாடி சாயுங்க இந்த பொசிஷனில். இது வந்து 5x3 15 வாட்டி போதும். நெக்ஸ்ட் ஸ்டெப் பண்ணுங்கன்னா சும்மா கால் இப்படி வச்சு 2 கையை வச்சு ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். இந்த கையை இந்த பக்கம் வச்சுட்டு ஜஸ்ட் ஸ்ட்ரெச் பண்ணி ஒரு ஜஸ்ட் அப்படியே ஹோல்ட் பண்ணுங்கள். ஒரு 3 செகண்ட்ஸ் ஹோல்டு. 3 என்றது 1 2 3 அந்த மாதிரி 2 பக்கமும் ஒரு 2 வாட்டி பண்ணுங்கள். இந்த வீடியோ சேவ் பண்ண வச்சுட்டு டெய்லி காலேஜ் இதை ரொட்டீனாக ஆக்கிடுங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணுங்கன்னா இந்த பெக்டரலிஸ் மைனர் இதுதான் இந்த மெயின் மசில். இதனால தான் அந்த அப்படியே கூன் போட்டு கொஞ்சமாக எடுத்துகிட்டு போகிறது. செவுத்தில் கையை வச்சுருங்க. உங்கள் தலை கண்ணு லெவலில் கையை வச்சுட்டு அப்படி திரும்பி ஸ்ட்ரெச் பண்ணுங்கள் இந்த பக்கமும். புரியுதுங்களா? இப்படி அதுக்கடுத்து அதே மாதிரி இந்த பக்கம் வச்சுட்டு அதே மாதிரி ஸ்ட்ரெச். இந்த இடம் ஸ்ட்ரெச் ஆகும் நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா பெட்ரலிஸ் மைனரில். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா இந்த மாதிரி வீட்டில் இருந்ததுன்னா இந்த பக்கம் ஸ்ட்ரெச். இது பெட்ரலிஸ் மைனர் ஸ்ட்ரெச். பார்க்குறது ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஆனால் அவ்வளோ பிரச்சனையும் ஓர்க்க முடியும். ஏன்னா சரைகல் ஸ்பான்ஸ் அப்படியே தேஞ்சு இந்த பொசிஷன் டைட் ஆகிட்டே இருக்குது. முடிஞ்சது. இந்த பொசிஷன் ஸ்ட்ரெச்சு. இது அப்படியே 8 என்றது 5 வாட்டி. அந்த ஸ்ட்ரெச்சு அதே மாதிரி 8 என்றது ஒரு 5 வாட்டி. அது முடிச்சிருங்க. சும்மா கையை ஸ்ட்ரக்ஸ் பண்ணாலும் சரி, இல்லை வாட்டர் பாட்டில் ஏதாவது இருந்து பண்ணாலும் வாட்டர் பாட்டில் வச்சுட்டு ஜஸ்ட் இந்த பாருங்கள் ஸ்ட்ரக்ஸ் மட்டும் 1 2 அந்த மாதிரி 2 கையில் இருந்தால் 2 பக்கம் மாற்றி பிடிச்சிக்கோங்க. அது மாதிரி வந்து ஒரு 5x3 15 வாட்டி. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா 15 வாட்டி இதான் மெயின். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா வால் புஷ்அப்ஸு. ஷோல்டர் லெவல்லே இப்படி கையை வச்சுருங்க. இங்கே பாருங்கள் 1 கால் இவ்வளோ டிஸ்டன்ஸ், அதாவது ஷோல்டருக்கும் கை கொஞ்சம் இந்த இடத்துல நிற்கிறேன். அப்படியே கை இங்கே வருதோ அதில் லைட்டாக சாஞ்சிருங்க. ஜஸ்ட் 1 2 இது மாதிரி. இடுப்புக்கு என்ன பண்ணுங்கன்னா ஜஸ்ட் ரொட்டேஷன் 2 பக்கமும் சும்மா ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். 2 பக்கமும் இது இந்த கியூவல் மசிலும் சேர்ந்து ஸ்ட்ரெச் ஆகும். நல்லா கீழே போகிற அளவுக்கு ஸ்ட்ரெச்சு. இந்த பக்கம் போகும்போது இந்த பக்கம் திரும்புங்க, இந்த பக்கம் போகும்போது இந்த பக்கம் திரும்புங்க. இது முடிஞ்சுதா? இது முடிச்சுட்டு முதுகில் ஒரு பில்லோ இருக்குல்ல, வீட்டில் வந்தவொடனே என்ன பண்ணுங்க, ஒரு பில்லோ இருக்குது. இந்த முதுகை நீங்கள் கரெக்ட் பண்ணாலே என்னோட தொராசிக் த்ரஸ்ட் டாப்பிக்கே, என்னோட போஸ்ட் கிராஜுவேஷன் ஸ்டடி டாப்பிக்கே தான் தொராசிக் த்ரஸ்ட் மால்பேஷன். முதுகை கரெக்ட் பண்ண எப்படி கழுத்து வலி சரியாதுன்னு ஒரு ஸ்டடி பண்ணேன். முதுகில் சும்மா வீட்டில் பில்லோ இருந்தால் இப்படி எடுத்து வச்சுட்டு இப்படி முதுகில் வச்சு இந்த பொசிஷனில் வச்சு அமுக்கி அப்படியே ஒரு 5 நிமிஷம் இப்படி படுங்களேன். கழுத்தும் ஃப்ரீ ஆகும், இடுப்பும் ஃப்ரீ ஆகும் இந்த பொசிஷனில். அது முடிஞ்சதா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா வீட்டில் ஒரு டம்பிள்ஸ் ஏதாவது இருக்குதுன்னா பண்ணுங்கள். இல்லை வாட்டர் பாட்டில் எடுத்து சும்மா இப்படி கையை தொங்க விடுங்க. இல்லைனா இப்படி பண்ணுங்கள். இல்லை ராஜா சார் இதெல்லாம் வேண்டாம்னா இது வேண்டானாலும் பரவாயில்ல விட்டுருங்க. லாஸ்ட்டு தலையை தரையிலேருந்து, அதாவது தரையிலேருந்து இவ்வளோ தூக்கினா போதும். இவ்வளோ ஒரு 1.5 இன்ச்சு தூக்கி பிடிச்சி இதே ஹோல்டு 30 என்றது இன்ட்டு ஒரு 10 வாட்டி, இல்லைனா 15 என்றது ஒரு 15லேருந்து 20 வாட்டி செய்யும். இது மட்டும் போதும் இப்போதைக்கு டிரைவர்ஸ்க்கு. அந்த ரொம்ப நேரம் அந்த ஹாம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரெச்சும் இதில் கவர் ஆகிடும். காலத்துக்கு வச்சு தனியாக ஸ்ட்ரெச் பண்ணணும். முன்னாடி குனியும் போதே அது ஆட்டோமேட்டிக்காக எரட்டா ஸ்பைனாகவும் ஸ்ட்ரெச் ஆகி ஃப்ரீ ஆகிடும். பெயிண்டர் தான் ஒரு ஃபிசிஷியனை கன்சல்ட் பண்ணி பண்ணுங்கள். இதை ஜென்ரலாக பண்ணிகிட்டே இருக்கலாம். ஒரு 10-15 நாள் டிஃப்ரென்ஸ் தெரியும்.